நீதிமான் ஆக்கப்பட்டது விசுவாசத்தினால் இல்லையா? உபாகமத்தினுடைய புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய யெகோவாவுடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பாருங்க, இப்ப தேவன் என்ன சொல்றாரு? நிறைய பேர் என்ன சொன்னீங்க, நாங்க விசுவாசிக்க போறோம்னு சொன்னீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாமல் போனால் சாபம் உன் மேல வரும், அது உனக்கு பலிக்கும் அப்படின்ட்டு. நியாயப்பிரமாணத்தை செய்யாம விடலான்னு பார்த்தா பைபிள் இப்படி சொல்லுது. என்ன சொல்லுது? இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நீ நடக்கலைன்னா உன் பின்னாடி என்ன வருமா? சாபம் வரும், அது உனக்கு பலிக்கும். இந்த சாபத்துல இருந்து எப்படி போறதுன்னு ஒரு சிக்கலா போயிருது. அங்கிட்டு போனாலும் பிரச்சனை, இங்கிட்டு போனாலும் பிரச்சனை, எதை தான் பண்ணணும்னு இருக்குது இல்லையா? மத்தேயுடைய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனத்தை ஆனாலும் நான் அழிக்கிறதற்கு வந்தேன்னு நினைக்காத. அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அப்ப இங்க நீங்க நியாயப்பிரமாணத்தை விட்டு விடணும்னு இல்ல. நல்லா பாருங்க, அவர் நியாயப்பிரமாணம் இல்லைன்னு எங்கேயுமே சொல்லல. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தண்டனையை மாற்றி வைத்தார். என்ன வச்சாரு? தண்டனையை மாற்றி வைத்தார். நியாயப்பிரமாணத்தை மாற்றி வைக்கல, தண்டனையை மாற்றி வைத்தார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தார். 10 கற்பனை, ஆமா 10 கற்பனை. ஆனா அதற்கு ஒரு தண்டனை இருக்குல்ல, எடுத்தோன்னு கல்லெடுத்து எறிஞ்சு கொல்லு இல்லையா? இந்த தண்டனையை மாற்றி வைக்க வந்தார். தண்டனை எப்படி மாற்றினார்? அப்ப எல்லா கற்பனையும் எல்லா கட்டளையும் உங்களுக்கு உண்டு. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய யா ஒருவரே, ஒரு கடவுள் தான். அப்ப நியாயப்பிரமாணத்தை மாத்திட்டாரு, ஒரு 10 கடவுள் தான் போல அப்படின்னு இல்லை. நியாயப்பிரமாணத்தை அவர் மாற்றவே இல்லை, நியாயப்பிரமாணத்திற்கு வரக்கூடிய தண்டனையை மாற்றினார். அப்ப நீங்க எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றணுமா? ஆமா பின்பற்றணும். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணுமா? ஆமா கனம் பண்ணணும். தேவன் ஒருவர்னு விசுவாசிக்கணுமா? ஆமா விசுவாசிக்கணும். களவு செய்யாம இருக்கணுமா? ஆமா களவு செய்யாம இருக்கணும் இல்லையா? இப்படி எல்லா கட்டளையும் கற்பனையும் நியாயப்பிரமாணமும் உண்டு. ஆனால் தேவன் எதை தான் மாத்தினாரு? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார், தண்டனையை அப்படியே நீக்கி வச்சார். தண்டனை எப்படி நீக்கி வச்சாரு? தண்டனை எப்படி நீக்கி வச்சாரு? இப்பதான் நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு செய்தி இருக்கு. தாவீது எத்தனை பேருக்கு தெரியும்? தாவீது தெரியும். தாவீது எந்த காலத்தில் வாழ்ந்தார்? மோசையினுடைய நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு வாழ்ந்தார். ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஆனா நம்ம கடவுள் இருக்கு இல்லையா? நம்ம கடவுள் இருக்காருல்ல, அவரு ஒரு மாதிரி ஓர வஞ்சனக்காரர். எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. எப்படின்னு சொல்றேன்? எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். நானும் யோசிக்கலாம், இங்க வந்து பிரசங்கிப்பதற்கு தகுதி நமக்கு இருக்கா? ஒரே வார்த்தை, கிருபையும் இரக்கமும் இருந்தா தேவன் என்ன பண்ணுவாரு? தூக்கி கொண்டு போயிடுவார் இல்லையா? இப்ப பாருங்க, தாவீத மாதிரி ஒரு பொறுக்கி உலகத்துல இல்ல. நிறைய பேர் திட்டுவீங்க, ஆனா உண்மையா யோசிங்க பாப்போம். தாவீத மாதிரி ஒரு பொறுக்கி. ஏன்? நல்லா பாருங்க, போருக்கு போனோம். எங்க போனோம்? போருக்கு போனோம். மாடியில போய் நின்று அடுத்தவன் முன்னாடி குளிக்கிறத பார்த்ததும் இல்லாம என்ன பண்ணாப்புல, இங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி தன்னுடைய மனைவி ஆக்கி கொண்டார். தாவீது செஞ்சது பாவமா இல்லையா? பாவம். பைபிளின் படி பாவமா இல்லையா? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? பிறர் மனைவியை இச்சையாது இருப்பாயாக. இச்சைத்தாச்சுல. இப்ப இதோட தீர்ப்பு என்ன? கல்லறிஞ்சு கொல்லணும். தாவீது கொல்லப்பட்டானா இல்லையா? ஏன் கொல்லப்படல? வாழ்ந்த காலம் என்ன? மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின் காலம். அவனுடைய தண்டனை என்னவா இருக்கணும்? சாவாதான் இருக்கணும். ஏன் சாவு கொடுக்கப்படல? அப்ப பைபிளை வாசிக்கணும். வாசிக்கலாமா? வாசிங்க. 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் யெகோவாவுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு யா உன் பாவம் நீங்க செய்தார். யா உன் பாவம் நீங்க செய்தார். எனக்கு புரியலையே. சிம்சோன் எதுக்கு கொன்னீங்க? சிம்சோன் இதே பாவத்தை செஞ்சான் தானே கொன்னீங்க இல்லையா? அவன் புறஜாதிட்ட போய் பொண்ணு எடுத்தான் தானே அவனை கொன்னீங்க. இவனை எதுக்கு விட்டீங்க? சரி வாங்க, யாக்கோபு எதுக்கு விட்டீங்க? கதை இருக்கா இல்லையா? ஆபிரகாம் எதுக்கு விட்டீங்க இல்லையா? எப்ப ஒரு மனைவியை தள்ளிவிட முடியும்? நியாயப்பிரமாணத்தின்படி எப்ப ஒரு மனைவியை தள்ளிவிட முடியும்? வேசித்தனம் பண்ணா, விபச்சாரம் பண்ணா, இன்னொரு மனைவியோடு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணிடலாம்? எடுத்து விட்டுலாம் இல்லையா? நம்மால் எப்படி போட்டான்? ஆபிரகாம் என்னத்துக்கு பண்ணான்? அடுத்த முன்னாடி எதுக்கு எடுத்தான்? யாக்கோபு அடுத்த முன்னாடி எதுக்கு எடுத்தான்? எப்படின்னா, யாக்கோபு ஒண்ணும் இல்லைங்க, அவன் லவ் பண்ணது ஒரு பொண்ணு, மாமனார் மூத்த பொண்ணை கட்டிக்கோன்னாரு.
அவன் அதையும் கட்டிக்கிட்டான் இதையும் கட்டிக்கிட்டான். அது எப்படி உங்களுக்கு வேண்டி மட்டும் மாறுது? நான் உரிமையா பேசுறேங்கிறதுக்காக அவன் இவன் யாக்கோப பேசுறாரு, தாவீதாவன் பேசுறான், யாரா நீ அப்படிலாம் கேட்க கூடாது. அது ஏன் உரிமை, நான் பேசுறேன். உனக்கு தேவைன்னா அவர்களே இவர்களேன்னு போட்டு பேச மேடல, நான் கேட்க போறது இல்லை இல்லையா? நான் என் மொழியில பேசிட்டு போறேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப தாவீதா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, பைபிள் என்ன சொல்லுது? இவர்கள்லாம் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு காத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப அவன் அங்கிருந்து காத்துக்கிட்டே இருப்பான், 4 பிரசங்கத்தை பண்ணி 4 பேரை திருத்தி விடுறா அப்படின்ட்டு இல்லையா? அதனால நாங்க ஒரு மாதிரி உறவு முறையில பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க தப்பா நினைச்ச கூடாது. இப்ப பாருங்க, தாவீது எதனால கொல்லப்படல? அதுக்கு பதில் என்ன சொல்றாரு தெரியுமா? அவனுடைய பாவத்தை நான் எடுத்து விட்டேன். உங்க விருப்பத்துக்கு நீங்க பாவத்தை எடுத்து போடுவே 10 பேரை கொலை பண்ணுவீங்கன்னா இது என்ன கதை? அப்படிதானே? அதே பாவத்தை செய்த அநேகருக்கு மரணம், அதே பாவத்தை செய்த தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் செய்கிற வேலையா இது இல்லையா? ஆனா அப்படி விடல. அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். தண்டனை கோடாரியானது மரத்தினுடைய வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப வேலைக்காரன் ஓடி போய் சொல்றான், இன்னைக்கு இதை வெட்ட வேண்டாம். நீங்க புரிஞ்சுக்கணும், நியாயப்பிரமாணம் தான். இன்னைக்கு இதை வெட்ட வேண்டாம், 1 வருஷம் கூடும். எத்தனை வருஷம்? ஒரே 1 வருஷம் கூடும். நான் கொத்தி உரை போடுறேன், இந்த மரம் கனி கொடுத்தால் சரி, 1 வருஷம் எனக்கு வாய்ப்பு தாங்க. இவனுக்கு நல்ல மருந்தெல்லாம் வச்சு என்ன பண்றேன், வளர்த்து எடுத்துடுறேன். இவன் வளரலைன்னா வெட்டி போட்டுடலாம். ஒரு வாய்ப்பு கேட்கறது தான் தாவீதினுடைய வாழ்க்கையும் தேவன் கொடுத்திருக்கக்கூடிய கிருபையின் காலமும். எத்தனை வாய்ப்பு? 1 வருஷம் வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. இதுதான் நியாயப்பிரமாணம் மாற்றப்படலை. இப்ப பாருங்க தாவீது என்ன பண்ணாருன்னு பாருங்க. 12:10 வாசிங்க. இப்போது நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தினாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கு உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். பாருங்க, இப்ப என்ன பிரச்சனை என்ன? சிலவன் என்ன சொல்லுவான், தாவீது அப்படிலாம் பாவமே செய்யல நீ சொன்னேன்னு சொல்லுவான். அதனால தான் அவன் செஞ்ச பாவத்தை சொல்ல. பாவம் இருக்குது, தலைவர் அவ்வளவு பரிசுத்தம் இல்ல. தாவீதை போல நடனம்மா அடி, அப்படிதானே? அப்பா வைஸ்தோத்தரிப்போம். ரொம்ப கஷ்டம். நடனம் எல்லாம் இப்ப பயங்கரமா போயிடுச்சு, தெரியும்ல? எனக்கெல்லாம் வந்து ஜான் ஜெபராஜ் ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஜான் ஜெபராஜ் பிடிக்காதா? எனக்கு நல்லா பிடிக்கும். எது வரைக்கும்னா, தலைவர் இங்கிருந்து ஓடி போயிட்டார். ஓடி போற வரைக்கும் எனக்கு தப்பா தெரியல. ஓடி போய் பிடிச்ச இடம் எங்க தெரியுமா? ஒரு லாட்ஜ் ரூம்ல பிடிச்சான். பிடிச்சது யாரோட பிடிச்சாங்க தெரியுமா? யாரோட பிடிச்சாங்க? அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவள் அப்படிங்கிறவங்க பிடிச்சாங்க. அப்பவும் ஒரு கட்டு கட்டுவாங்க பாருங்க. அது ஜான் ஜெபராஜ் பர்சனல் வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? பர்சனல் வாழ்க்கை. அதை நம்ம கேட்க கூடாது. சரி, பர்சனல் வாழ்க்கையே கேட்கல. ஆனால் நீங்க இங்க சபையில நின்றுட்டு டான்ஸ் ஆடுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வேதம் அனுமதிச்சா? இந்த இடத்துல டிஸ்கோ டான்ஸ் லைட்டுகளை போட்டு பாட்டு நல்லா இருக்கா? ஆமா பாட்டு நல்லா இருக்கு. இல்லவே இல்லை, நல்லா இருக்கு, சூப்பரா பாட்டு இருக்கு. அப்பதானே ஆட முடியும். பாட்டு நல்லா பழைய காலத்து பாட்டை போட்டு ஆடுவீங்களா? யாராவது இல்ல ஒப்பாரி மாதிரி பாட்டு போட்டு ஆடுவீங்களா? இல்ல. பாட்டு நல்லா இருந்தா தான் ஆட முடியும். இது வேதத்திற்கு எதிரானது. நம்ம ஜான் ஜெபராஜுக்கு எதிரானவர் இல்ல, இந்த நடனங்களுக்கு எதிரானவர்கள். எப்படி? இந்த நடனங்கள் நமக்கு தேவையில்லை. தேவனை பயபக்தியோடு தான் என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். கேட்டான தாவீது ஆடுனா, தாவீது ரோட்ல தான் ஆடினான். எங்க ஆடினா? ரோட்ல. இப்ப என்ன பண்ணுங்க, ரோட்ல போங்க, நல்லா ஆடுங்க, சபைக்குள்ள ஆடாதுங்க. யாரும் கேட்க போறது இல்லை. யாராவது ரோட்ல ஆடினா யாராவது கேட்பாங்களா? இல்லையா? நமக்கு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? இங்க என்ன பிரச்சனைனா, இங்க ஒரு கற்பனையும் கட்டளையும் இருக்கு. இங்க வந்துகிட்டு ஆடுறதுல சிக்கலா போயிடும். இப்ப பாருங்க, நான் சொன்ன மாதிரி பாவம் செஞ்சுட்டான். என்ன கொடுத்தாரு? வாசிங்க, அதோட 14வது வசனத்தை வாசிங்க. இப்ப யாருக்கெல்லாம் பிள்ளைங்க இருக்கு? யாரெல்லாம் பாவம் செய்வீங்க? எல்லாரும் ஒரு நல்லா பாருங்க. ஆனாலும் இந்த காரியத்தினாலே யாவாவுடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். என்ன கதை உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா? உன் பாவத்தை தேவன் எடுத்துக்கொண்டார். மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆமா. ஆனா என்ன, அவர் கணக்கு கேட்பார். எப்படி? நீங்க செய்யற எல்லா பாவத்திற்கும் கணக்கு உண்டு. தாவீது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை நான் அடிக்க போறது இல்லை, உன் பிள்ளை பிறக்கும் இல்லை, அவன் செத்து போயிடுவான். எப்படி இருக்கும்? தாவீது உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், அவன் என்ன பண்ணிடுவான்? செத்து போயிடுவான். இப்ப தாவீது நிலைமை ரொம்ப மோசமாய் போச்சு இல்லையா? என் தேவன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, தண்டனை இல்லாமல் அவர் உங்களை என்ன பண்ணுவாரு? விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்க. என் தேவன் மரணம் என்கிற தண்டனையை மாற்றினாரே தவிர அவர் தண்டனையை மாற்றல. மரணம் என்கிற தண்டனையை மாற்றினார். என்ன மாற்றினாரு? மரணம் என்கிற தண்டனையை மாற்றினார். இங்க இருக்கிற எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நியாயப்பிரமாணத்தில் இல்ல, கிருபையின் காலத்தில் தான் இருக்கிறீங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் நீங்க இல்லைன்னா உங்க பிள்ளை அனுபவிக்கும். யார் அனுபவிப்பா? நீங்க இல்லைன்னா உங்க பிள்ளை அனுபவிக்கும். அதுதான் பைபிள். இவர் சாபத்தை போடாருன்னு என்ன சொல்லக்கூடாது.
பைபிள் அதுதான் சொல்லுது. தாவீதை விட்டார், தாவீதுடைய பிள்ளையை கொன்றார். அங்க யாரு செத்துருக்கணும்? தாவீது செத்துருக்கணும். அந்த இடத்துல யாரை சாவடிச்சார்? அவனுடைய பிள்ளை. அந்த பிள்ளை ஏதாவது பாவம் செஞ்சுச்சா? எந்த பாவமும் செய்யல. ஒருவன் குருடனாக வரான். இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய பாவம் உங்க பிள்ளையை குருடனாக்கும். நீங்கள் செய்யக்கூடிய பாவம் உங்க பிள்ளையை ஊனனாக்கும். நீங்கள் செய்யக்கூடிய பாவம் உங்க பிள்ளையை கொலை செய்வதற்கு கொண்டு போகும். அப்ப இந்த பாவத்தை எல்லாம் நான் செய்யறேனே, நான் இதை யாருக்கு சம்பாதிச்சிருக்கிறீங்க? சொத்து சம்பாதிக்கிற மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு சாபத்தை சம்பாதித்து வைக்கிறீர்கள். தாவீதை போல இருக்கிறீங்க, சந்தோஷம், தண்டனையே வரல. யார்கிட்ட கேட்பாரு கணக்கு? பிள்ளைகிட்ட கணக்கு கேட்பார். என் தேவன் நியாயப்பிரமாணத்தை மாற்றல, மரண தண்டனையை மாற்றினார். எதை மாற்றினாரு? மரண தண்டனை. மரண தண்டனை மாட்டினாரு, மரணமே கொடுக்க மாட்டாரா? மரணத்தை லாஸ்டா வச்சிருக்காரு. எப்படி? ஒரு வருஷம் இடைவெளி இல்லையா? மரணத்தை லாஸ்டா வச்சிருக்காரு. அது வரைக்கும் எக்ஸ்ட்ரா தண்டனை கொடுத்துட்டே இருப்பார். தாவீது மரித்தானா இல்லையா? தாவீது மரிச்சான். என்னைக்கோ ஒரு நாள் நீ சாவதான் போற, என்னைக்காவது வரைக்கும் ஒரு நியாய தீர்ப்பு தான். ஆனா எக்ஸ்ட்ராவா நீ வருத்தப்படுறதுக்கு உன் பிள்ளை செத்து போயிடும் இல்லையா? உனக்கு காலத்தை நீட்டி கொடுக்கிறபடினால் உன் பாவத்தை உன்னுடைய பிள்ளைகளிடத்தில் நான் சுமத்தி இருக்கிறேன். இப்ப எத்தனை பேர் பாவம் செய்றீங்களோ அப்ப நினைச்சுக்கணும், இதெல்லாம் என் பிள்ளைக்காக நான் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து. 12:18 வாசிங்க. 7 நாளில் பிள்ளை செத்து போயிற்று. தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோட பேசுகிற போது அவர் நம்முடைய சொற்கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோட எப்படி சொல்லுவோம்? அதிகமாக வியாகுலப்படுவார் என்று பேசிக்கொண்டார்கள். இவன் பாவம் செஞ்சுட்டு போய் உட்காந்து, பாவங்க ரொம்ப பாவம், ஏன் உபாசம் எல்லாம் இருந்தான், உபாசம் எல்லாம் இருந்து ப்ரேயர் பண்ணான், என் பிள்ளைய எப்படியாவது பொழைக்க பண்ணோம் அப்படின்ட்டு. நம்ம நிறைய பேர் நம்ம பாவம் செய்வோம், பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போவோம், பிள்ளைக்கு பிரச்சனை வந்துடும், போய் தேவ சமூகத்தில் பயங்கர ப்ரேயராக இருக்கும். என்னதான் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்திற்கு பதில் இல்லை. ஏன்? அது நியமிக்கப்பட்ட மரணம். இப்போ கடவுளை ஒரு மாதிரி கோவம் வருது இல்லை, தண்டிக்கவே இல்லைன்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷமா இருந்துச்சுல்ல இல்லையா? தண்டிக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு இல்லையா? அதான் தேவன் எங்கேயாவது ஒரு இடத்துல கணக்கை முடிச்சு விட்டுருவார். இப்போ கணக்கை பிள்ளைகள்கிட்ட கேட்கும் போது தான் வருத்தம் வரங்கிறனால பிள்ளைய தூக்கி விட்டார் இல்லையா? இப்போ பாருங்க, இது எந்த காலத்தில் நடந்துச்சு? நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் நடந்துச்சு இல்லையா? நான் என்ன சொல்றேன், தாவீதுக்கு அப்புறமே இதுதான் நடந்துச்சு. தாவீதுக்கு அப்புறமே இதான் நடந்துச்சு. ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொண்டு வந்துட்டாரு? கிருபையை கொண்டு வந்துட்டாரு. தாவீதின் வழிமொழிகளுக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணிட்டாரு? கிருபையை கொண்டு வந்துட்டார். அதனாலதான் தாவீதினுடைய வம்சத்திலே அவர் பிறந்து அவர் கிருபையை உண்டாக்கினார். இப்ப இந்த கிருபை தான் முதல்ல இருந்துச்சு. எப்ப இருந்துச்சு? மோசைக்கு முன்னாடி இருந்துச்சு. மோசைக்கு முன்னாடி வரைக்கும் அது கிருபையின் காலமா தான் இருந்துச்சு. மோசைக்கு அப்புறம் தான் அது நியாய தீர்ப்பின் காலம். மறுபடி யாஷுவா வந்தோன்னா அது என்ன ஆயிடுச்சு? மறுபடி கிருபையின் காலம் ஆயிடுச்சு. அப்ப இது